வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்டேஜில் என்னை பற்றி வந்த கமெண்ட்ஸ், விமர்சனங்கள் இதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு சொல்லி ஒரு மேகசீனில் வந்து எழுதினாங்க. இப்போ தகர டப்பா மூஞ்சின்னு எழுதலாம். இதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போ அவரோட மைண்ட் செட் அழுதான். நல்லாவே அழுது. ஒரு நைட்டு ஃபுல்லாக அழுது. பிரச்சனைகள் வருது இல்லை, எதிர்க்கிறாங்கல்ல, கண்டிப்பாக. அப்போ நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். அங்கே ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடரா மாறுவான். அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை முதல்வர் பதவியில் அமர வைக்க வேண்டும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ருசியானந்த் கேட்டார். Small aim is a crime. So always have a great aim. Kalam sir சொன்ன ஒரு விஷயம். கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். இன்னும்டா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ இருப்பாங்க அப்படி இப்படின்லாம். ஆனால் எனக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் தான் இருந்திருக்கு. ஒரு மன்னர் கரெக்டாக இருந்தா, ஒரு தலைவன் கரெக்டாக ஸ்ட்ராங்காக நல்லவனாக இருந்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியாக இருக்க போது. நிஜத்தில் முதலமைச்சரானா முதலமைச்சராக நடிக்க மாட்டேன்.